السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா தனது நபிமார்கள், வலிமார்கள், இறைநேசர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சுன்னத்துல் ஜமாஅத்திலே நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா வாய்ப்பு ஏற்படுத்தாமல் நாம் இங்கே வரவும் முடியாது, கலந்து கொள்ளவும் முடியாது, பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு மாதாந்திர நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் என்று ஹஜ்ரத் குதுபுல்லா அவர்கள் சொன்ன பொழுது உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இந்த காலையில் ட்ரெயினில் வந்து இறங்கின பின்னாடி தலைவலி, லைட்டாக ஜுரம், ரன்னிங் நோஸ், எப்படா பயான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு. வரும்போது வந்துட்டு சொன்னேன், இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு வேறு சொல்கிறீங்க, நாம் ஏதாவது பேச வேண்டிய வேறு இருக்குது, அல்லாஹ் தான் பேச வைக்கும். ஒரு விஷயம் விளங்குச்சு, உன் திறமை ஒன்றுமே இல்லைன்ட்டு அண்ணா தரலாம். நீ என்ன தான் ஏற்பாடு செஞ்சாலும் கடைசியில் பீஸ் பிடிங்கி விட்டா என்னையா செய்வ? நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன செய்வதா இருந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், நான் அதற்கு சப்போர்ட் பண்ணாமல் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. விளைஞ்சுதான் கார்ல ஒவ்வொரு பார்ட்டும் சண்டை போடுச்சான். ஸ்டேரிங் சொல்லிச்சு, நான் இருக்கிறேன்னு தான் காரே ஓடும், இல்லைன்னா ஓட்டுவியா காரை, இங்கே போய் முட்டிட்டு ஆக வேண்டியதுதான், நான் தான் என் காரை கரெக்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லித்தான். சீட்டு சொல்லிச்சான், மிண்டுகிட்ட கார் ஓட்டுவேன், உட்காரத்துக்கு நான் உட்காந்துருந்தா இனி காரை ஓட்டவே முடியும், நான் தான் மெயின் பார்ட்டு அப்படின்னு அது சொல்லியிருக்கு. எதுங்க அது சொல்லிச்சு ஜி. என்ஜின் சொல்லிச்சு, எல்லாம் சரிதான், நான் டர்ன்னு ஓடலைன்னா கார் நகரவே நகராது. டயர் சொல்லிச்சான், எல்லாம் பேசிக்கிங்க, நான் ஸ்டார்டிங் சரியாக இருந்தால் தான் நீங்கள் முன்னேறவே முடியும், நான் தான் இந்த காருக்கு மெயினான பார்ட். இப்படி எல்லாம் அது உள்ள அத்தனை பார்ட்டுமே சொல்லுது. பிரேக் சொல்லுது, நான் இல்லைன்னா நீ பிரேக்கை எடுத்து வச்சுட்டு வண்டி ஓட்டி பாரு, வீட்டுக்கு போய் சேர மாட்டேன், நான் தான் முக்கியமான பார்ட்டு அப்படின்னு சொல்லிச்சான். என்னன்னு எல்லாமே மோதிக்குது, நான் தான் பெருசு, நீ தான் பெருசு.
விளைஞ்சுங்களா? சர்க்கார் சொன்னா கடைசியாக டயரில் காற்று இருந்துச்சு, நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அது கிளம்பிடுச்சு எல்லா டயர், கார் உட்காந்துருச்சு. இது எல்லாமே இருந்து வேண்டி ஒன்று நவருமா என்று வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அப்படி, நான் இப்படி, நான் ஆலிம்ஷா, நான் அப்சல்லுமா நிறையா சொன்னார் மோலா. விளைஞ்சுங்களா? அந்த மாதிரி என்ன வேணா சொல்லிக்கோ, நான் தொண்டை பிடிச்சி உட்கார வச்சுட்டு என்ன செய்வேன்? நீ ஒரு திறமை எங்கே போயிடுச்சு? ஒரு ஆலிம்ஷா எங்க, ஒரு ஆப்தா எங்க, ஒரு அப்சல்லுமா எங்க? விளைஞ்சுங்களா? வீட்டில் உட்காந்துக்குவார். அதுக்கு பேச வரலையா? பேச முடியல, எந்திரிக்க முடியல, என்னங்க செய்ய முடியும்னால அல்லாஹ் பேச வச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாதான் நீ பேசுவ. அப்ப எல்லாமே உன்னிடத்தில் இருந்தும் கூட உன் ரப்புடைய ஃபைசான் இல்லை என்றால், அல்லாஹுடைய ஃபபல் இல்லை என்றால், அல்லாஹுடைய கருணை இல்லை என்றால் ஒரு வேலை கூட நீ செய்ய முடியாது, எந்த வேலையும் நீ செய்ய முடியாது. எல்லாமே உண்மைதான். இந்த எல்லாத்தையும் நின்று இயக்கக்கூடியவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். அவன் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. உன் திறமைகள்லாம் உன் திறமைகளாகத்தான் இருக்கும், வெளியே வரவே வராது எதுவும். அல்லாஹ் தஆலா உடன் இருந்து மறைந்திருந்து இயக்கி கொண்டிருக்கிறான். அவனை நீ பார்க்கல, வஸ்துக்களை நீ பார்க்கிற, இந்த வஸ்துல இயக்கிட்டு இருக்கிறது அவன் தான். அல்லாஹுடைய ஃபضல் தான் இயக்கிட்டு இருக்கு. இவர் இந்த ஃபேன் ஓடுறதெல்லாம் பார்க்குறீங்களா? ஃபேன் கண்ணுக்கு தெரியுதா? இந்த ஃபேன் ஓடுவதால் என்ன பலன் நமக்கு? காற்றை இயக்கி தருது, ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏசி ஓடுது, ஏசி எல்லாம் பார்க்குறீங்களா? கண்ணுக்கு தெரியுதா? அது என்ன செய்யுதுங்க? காற்றை கூலிங் பண்ணி குடிக்கிறது. லைட் எரியுது, கண்ணுக்கு தெரியுதா? எல்லாரும் கண்ணுக்கு தெரியுது, லைட் தெரியுதா எல்லாத்துக்கும்? இது என்ன தருகிறது? இருட்டை வெளிச்சமாக்கி வைக்கிறது. மோட்டர் ஓடுது, இது என்ன செய்யுதுங்க? பூமிக்குள்ள இருக்க தண்ணியை வெளியே கொண்டு வந்து ஒழு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். செய்தா இல்லைங்களா? இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்று இவை எல்லாவற்றையும் இயக்குகிறது. அது என்னது? அது என்ன? கரண்ட். கரண்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? என்னமா கரண்ட்டை இது வரைக்கும் யாராவது கண்ணில் பார்த்துருக்கோமா? யாராவது கரண்ட் நான் பார்த்தேன்னு யாராவது கண்ண சொல்லுங்க. ஒயரை பார்த்துருக்கலாம், சுவிட்சை பார்த்துருக்கலாம், கம்பியை பார்த்துருக்கலாம், கரண்ட் கம்பம் வெளியே இருக்கு அதை பார்த்துருக்கலாம். கரண்ட்டை யாராவது கண்ணில் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? யாராவது கை தூக்கும் பார்ப்போம். எவ்வளோ வீராதி வீரனா இருக்கும். ஐன்ஸ்டீனே பார்த்தது இல்லை, எடிசனே பார்த்தது கிடையாது. தெரியுமே, எடிசன் கரண்ட்ல கண்டுபிடிச்சா யாரு? கரண்ட் கண்டுபிடிச்சது யாரு? போய் எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரா? கரண்ட் கண்டுபிடிச்சது யாரா இருந்தால் நமக்கு என்ன, நம்ம ஜாலியாக இருக்கும் போச்சு போச்சு அப்படின்னு. யார் பாய்? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பல்பு கண்டுபிடிச்சாரு? பல்பு தானுங்க. மின்சாரம் யாரு? பாரடேவா? சரி, யாரோ ஒருத்தர், அவரே கரண்ட பார்த்துருப்பாரா? ஆனால் இந்த உலகம் இவ்வளவு வஸ்துக்களை, மிக்சி, கிரைண்டரு, வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபேனு, ஏசி, இது எல்லாத்தையும் இயக்குகிறது அந்த கரண்ட். கரண்ட்டை நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் அது இல்லாமல் எதுவும் வேலை செய்யாது. அது இல்லைன்னா எதுவும் வேலை செய்யாது. இது ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்ப அல்லாஹ் நீ கண்ணில் பார்க்கலன்னு சொல்ற, ஆனா அவன் தான் உங்களுடைய ஒவ்வொரு நாடி நரம்பையும் இயக்கிட்டு இருக்கான். உன் கண்ணு வேலை செய்கிறது, இயக்கிறது மௌலாதான். உன் காது கேட்க வைக்கிறான், கேட்க வைக்கிறது அல்லாஹ். உன் வாய் பேசுது, பேச வச்சவன் அல்லாஹ். ஒரு நொடி நேரம் அல்லாஹ் நிப்பாட்டி விட்டால் உனக்கு தெரியாது. நீ வாயை பார்க்கிற, அது பேச வைக்கிறான், சேர்த்து பாரு. அதான் சூஃபியாக்கள் சொல்றான். ஏசியை பார்க்கிற, ஏசியை இயக்க வைக்கிறது யாரு? சேர்த்து பாரு. காது கேட்குதுன்னு நினைச்சு பெருமை அடிக்கிற, நான் தான் கேட்டேன்னு கேட்க வச்சது யாரு? நான் அந்த வேலை செஞ்சேன், நான் இந்த வேலை செஞ்சேன், இவ்வளவு பொருளை நான் தூக்குறேன்னு சொன்னீங்க, கையில குவத்து கொடுத்தது யாரு? கையில அந்த ஆற்றுல கொடுத்தது யாரு? அவனை சேர்த்துப்பாரு. மறைந்திருந்து உன்னை இயங்க வைத்து உனக்கு இந்த பேரை கொடுத்து விளைஞ்சுங்களா? அரே வா வா, மௌலா தாலா பாருங்க, அவன் மறைஞ்சிருந்து பேரை மட்டும் நம்ம கொடுத்துட்றான். செய்தது அவன், பேர் நமக்கு. பயான் செய்ய வச்சது அல்லாஹ். நான் என்னங்க பயான் செய்ய முடியும் உங்க முன்னாடி? அல்லாஹ் பத்தி நான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு?
जी तेरी तारीफ कोई कर सके जब खुद कोई कुछ हो. உன்னை பற்றி யாரும் புகழ வேண்டும் என்றால் நான் சுயமே இருந்து உன்னை புகழ்ந்தால் நான் உன்னை புகழ்ந்தேன் என்று சொல்ல முடியும். திலோ ஜானோ பதன் தேரா தஹன் தேரா பயான் தேரான்டா. யா அல்லாஹ் போட வேண்டும் என்ற ஆசை வந்ததே கல்புல, அந்த கல்பு நீ கொடுத்தது. புகழ்வதற்கு வேண்டும் என்று நான் நினைக்கிறதுக்கு உயிர் வேண்டும், இந்த உயிர் நீ கொடுத்தது. இந்த உடல் நீ கொடுத்தது, சிந்தனை நீ கொடுத்தது, இந்த உதடு நீ கொடுத்தது, நாவு நீ கொடுத்தது, சொல் நீ கொடுத்தது, வார்த்தை நீ கொடுத்தது. இதை வச்சு நான் என்ன உன்னை புகழ்ந்தேன், நீதான் உன்னை புகழ்ந்து கொண்டாயிட்டான். तेरी तारीफ कोई कर सके जब खुद कोई कुछ हो. दिलो जानो बदन तेरा दहन तेरा बयान तेरा. எல்லாம் நீ கொடுத்தது ரப்பே. நீ கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன உன்னை புகழ்றது ரப்பே, நான் என்ன உன்னை பாட்டு படிக்கிறது, நான் என்ன உன்னை பெருமை பேசுறது, ஒன்றும் கிடையாது ஜி. அது நெல்ல ரப்பே நெல்ல நான் என்ற எண்ணத்தை முதல்ல தூக்கிருங்க. இப்ப எல்லாரும் மகரிப் தொழுதோமா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தொழுதாச்சு. இப்போ வெளியூர் சில பேர் வந்தாங்க, அவங்க தொழுதுட்டீங்களா? எல்லாரும் தொழுதாச்சு. எங்க தொழுதீங்க? சரி, வரிசையா பள்ளிவாசல் இருக்கு. நீங்க வரிசையா ராவத்தூர் பள்ளிவாசல் தொழுதுருக்கிறீங்க. வந்து ஏதோ ஒரு பள்ளியை தொழுதாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்னன்னு கேட்டா, தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்வார்கள்? ஆலிம் ஷாக்கள் சொல்லாதீங்க, மற்றவங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் கொடுத்த உடனே பெருமாள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஜி ஜி அண்ணன் சொல்றாங்க, மிசாஜ் ராஃபி அண்ணன் அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க. 3 வாட்டி சொல்லுவாங்கன்னு வருது ஹதீஸ். இது தொழுது முடிச்ச உடனே என்ன அஸ்தோஃபிருல்லாஹ் என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு இல்லவா? அஸ்தோஃபிருல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குது. பாவ மன்னிப்பு எப்ப கேட்போம்? ஏதோ பாவம் செஞ்சா கேட்போம். இல்லைன்னு திருடிட்டான், அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ். யாரையும் அடிச்சிட்டான், அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ். என்ன அந்நிய பெண்ணை பார்த்துட்டான், அஸ்தோஃபிருல்லாஹ் அஸ்தோஃபிருல்லாஹ். ஒரு பாவம் செஞ்சுட்டா இஸ்திக்ஃபார் செய். தொழுது பாவமா நன்மையா? ராஃபியன் தொழுது நன்மையா பாவமா? நன்மை. அதுக்கு இது இஸ்திக்ஃபார் அஸ்தோஃபிருல்லாஹ் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் என்னை தொழுக வச்சியே அப்படின்னு சொல்லியிருந்தாலாச்சும் அது ஒரு பொருத்தமா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்தால் உடனே இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். அந்த பாவம் மேல ஏறதே இல்லை. ஒரு தப்பு செஞ்சுட்டான், உடனே பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா அல்லாஹ் அந்த பாவத்தை பட்டோலில் எழுதுறதே இல்லையா. நன்மை செய்தால் உடனே பட்டோலையில் எழுதப்படுகிறது, பாவம் செஞ்சா உடனே எழுதுறது இல்லையா. தயவு செய்து இந்த ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிடுறீங்களா? அது எனக்கு இந்த மூக்கு அடைப்பு மதியானத்துலேருந்து சளி தண்ணியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் சல்லி அலா சையத் ஸலாத் ஓதுமா. அல்லாஹ் சல்லி அலா சையத். இந்த ஒரு ஃபேன் மட்டும் மற்றலாம் ஜி வளைஞ்சுங்களா? ஜி வளைங்க. நன்மை செய்தால் உடனே எழுத சொல்லிட்டாங்க. பாவம் செஞ்சா அல்லாஹ் என்ன சொல்றோம்? உடனே எழுத வேணாம், வெயிட் பண்ணு. ஜி ஒரு ஹதீஸ் வருது, அத்தபிஉல் சய்யிஅத பில் ஹஸனா. நீங்கள் நன்மையில் பாவத்தை நன்மையை கொண்டு பின் தொடர செய்யுங்கள். ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் எடுங்க? ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் உடனடியாக ஒரு நன்மை செய்து விடுங்கள், அந்த நன்மை அந்த தவறை அழித்து விடும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ரசூல் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு தவறு செய்துவிட்டால் ஒரு நன்மை செய்யும்படி சொன்னீர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதும் நன்மையாகுமா அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையில் அது தலையானதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தவறு செய்ய உடனே 100 ரூபாய் தர்மம் செய்யுங்கள்
அப்படின்னு காலையில இருந்து எத்தனை ரூபா கொடுக்கறது? நம்ம ஒரு தவறு செய்தால் ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பை, காலையில இருந்து 100 பொம்பளை பார்த்துருப்பேன், 100 தடவை 100 ஜுசு ஓதணும். ஒரு ஜுசு ஓதுறதுக்கே முடியல இவனால. எனவே அப்ப என்ன அந்த சஹாபியுடைய கேள்வி பாத்தீங்களா? யார சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் நன்மையாக ஆகுமா? உடனே பெருமாள் சொல்ற நன்மையில் தலையானது அதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே விளங்குங்களா, அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சிடறான். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை சின்னது, உள்ள கருத்து என்ன தெரியுமா? இல்ல நம்ம எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. கேளுங்க, வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. லா இலாஹன்னு அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. புரிஞ்சுங்களா? கலிமாக்குள்ள பொருள் இருக்கு. லா இலாஹ சொல்ல மாட்டேங்கிறீங்களா? லா இலாஹ வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்ல அல்லாஹ்வை தவிர. அதற்கு என்ன காரணம் என்றால் நம் எல்லோருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. அந்த அர்த்த கலிமன் இருக்கா இல்லையா? இருக்கு. சரிமா, பசிக்கிறவனுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. இப்ப அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இப்ப தேவை சாப்பாடு. இந்த சாப்பாட்டை கொடுப்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், உள்ள அர்த்தம். அப்ப பசிக்க உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரப்பே எனக்கு சாப்பாடு கொடு, சாப்பாடு என்ற தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உன்னை தவிர யாரும் இல்ல அல்லாஹ், ரப்பே சோறு கொடு அல்லாஹ், சோறு கொடு அல்லாஹ்னு அர்த்தம். எதுங்க? ட்ரெஸ் தேவை ஒருத்தனுக்கு, அவன் சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு தருபவன் யாருமே இல்லை இல்ல. நான் கத்துறவனுக்கு நீ கத்த மாட்டேங்கிறீங்க பை. என்ன பை சத்தமா சொல்லுங்களேன் பை. நான் உடம்பு சரியில்லாம கத்துறேன், ஒருத்தனுக்கு வியாதி பிடிச்சிருச்சு, இவனுக்கு இப்ப என்ன தேவைங்க? நிவாரணம் தேவை, ஷிஃபா தேவை, அந்த வியாதியை விட்டு விடுதலை தேவை. இப்ப இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அர்த்தம் இந்த வியாதியை விட்டு எனக்கு ஷிஃபா கொடுப்பவன் யாருமே இல்லை. அப்படி இப்பதான்பா பள்ளிவாசலே முடிச்சிருக்கு. அப்ப அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? இந்த வியாதிக்கு விட்டு என்னை, நீ என் வியாதியை விட்டு என்னை விடுதலை கொடுத்து எனக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தரக்கூடியவன் யாருமே இல்லை, அந்த அர்த்தம் உள்ள இருக்கு. இப்போ பாவம் செஞ்சா ஒருத்தன், பாவம் செஞ்சுட்டான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டான், இந்த மாதிரி மாறு செஞ்சுட்டோமே அழுகுறான். இவனுக்கு இப்ப என்ன தேவைங்க? என்ன தேவைங்க? என்ன மன்னிப்பு தேவை, பாவ மன்னிப்பு. இவ பாவம் செய்த ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பாவத்தை மன்னித்து இந்த பாவத்தை விட்டு என்ன விடுதலை செய்யக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ், அந்த அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள உட்கார்ந்திருக்கு. அதனால என்ன தேவையோ உள்ள வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. அல்லாஹ் இடத்திலே துஆ கேட்பதற்கு மிகச் சிறந்த வழி லா இலாஹ இல்லல்லாஹ். விளங்குங்களா? நாளைக்கு அண்ணன் கடை திறக்கிறாங்க திருச்சியில, மிசாஜ் கோட்டு தைக்கிற கடை. அவங்க கொடுத்த கோட்டு தான் போட்டிருக்கேன், கோட்டு தைக்கிட்டு அல்லாஹ் தஆலா அவங்க கடையை பரக்கத்தாக்கி வைப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பயம்? ஒரு திஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா, வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வியாபாரத்தை விட அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது வியாபாரம் சும்மா சொல்லல, திஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா, அந்த வியாபாரம் எங்கே நஷ்டமாகி விடுமோ என்று சதா பயந்து கொண்டே இருப்பீர்களே, அத்தகைய வியாபாரம். வியாபாரத்தை எப்படி சொல்ற பாருங்க அல்லாஹ் சொல்லும் போது, திஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா, நீங்க அந்த வியாபாரம் நஷ்டமாகி விடுமோ, பலன் தராது போய் விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு இருப்பீர்களே, அதை கவனம் செலுத்துவீர்களே, சதா சிந்தனை முழுசு காலை எந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் அந்த வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். அது வெத்தலை வியாபாரம் பண்ணாலும் சரி, பச்சை மிளகாய் வியாபாரம் சரி, வெங்காய வியாபாரம் பண்ணாலும் சரி, துணி வியாபாரம் பண்ணாலும், செருப்பு வியாபாரம் பண்ணாலும் சரி தான். காலை எந்திரிச்சாலும் சிந்தனை முழுசும் சரக்கு இங்கே வரும், இன்னைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இதே சிந்தனை.
சிந்தனை முழுசும் வியாபாரத்துல. எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி. அப்படியாக நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களே, அந்த வியாபாரத்தை விடவும் அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திஜாரத்தன் தக்ஷௌன கசாதா. சரிவா? இப்ப வியாபாரிக்கு என்ன வேணும்? நல்ல வியாபாரம் நடக்கணும். இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வியாபாரத்தை நஷ்டம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் அது நல்ல முறையில் நடத்தி நல்ல லாபம் தரக்கூடியவன் யாருமே இல்லை, அல்லாஹ் தவிர யாரும் இல்லைங்கிற அர்த்தம் அந்த கலிமாக்கு உள்ள இருக்கு. பை கலிமாக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு பை. அழைச்சிக்கலாம். உத்தியோகத்தர் இருக்கார், ஆபீஸ்ல வேலை செய்யறார், கவர்மெண்ட் வேலையோ தனியார் கம்பெனில வேலையோ, அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? சிரமம் இல்லாம இந்த வேலையை செய்யணும். வேலையில பெரிய அதிகாரிகள் திட்டு வாங்கக்கூடாது, வேலையில எந்த குறைபாடு நடந்து விடக்கூடாது, இன்னும் பதவி உயர்வு வேணும், இன்னும் சம்பளம் அதிகமா வேணும், இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வேலை ஒழுங்கா நடக்கணும், நல்ல பேர் எடுக்கணும். அசர்மன் இவர் சொன்னார் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இலாஹுக்கு என்ன அர்த்தம்? எனது இந்த தேவையை பூர்த்தி செய்து வைப்பவன் யாருமே இல்லை, இல்ல அந்த அர்த்தம் உள்ள இருக்கு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நீ எந்த அர்த்தத்தை மனசுல வச்சு சொல்றியோ அவ்வளவு அர்த்தமும் கலிமாவுக்கு உள்ள இருக்கு. கலிமாவை விட சிறந்த துவா ஒண்ணுமே இல்லை. எழுதி வச்சுக்கோ. உனக்கு என்ன அல்லாட்ட வேணுமோ மனசுல வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே கொடுத்துருவாங்க. ஹுசைனுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கணும், வயசு 24 ஆயிடுச்சு, வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ ஒரு நல்ல பொண்ணா வேணும் வச்சுக்கோங்க. ஹஸரத் குபிலா, ஹுசைன் ஹஸரத் குபிலா இவங்க சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். எனக்கு நல்ல மனைவியாக அமைத்து கொடுப்பவன் யாருமே இல்லை, நல்ல பிள்ளையாக கொடுப்பவன் யாரும் இல்லை. எல்லா அர்த்தமும் கலிமாக்குள்ள இருக்கு. என்ன ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஜிக்ர் சொல்லிக் கொடு, எனக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொடு. ரஃபீமுல்லா கவனம் இங்கே தானே இருக்கு, நீ வாயில் நம்ம ஓதிக்கிட்டே இருக்குல்ல, யாசின் ஷரீஃப் ஓதுறீங்களா? சரி, இங்கே கவனிங்க. எனக்கு ஒரு ஜிக்ர சொல்லிக் கொடு ரப்பே. கை அது குறக்க கசீரம் அது பிஹா, அது 2 வேலைக்கு உதவணும். எனக்கு உன்னை ஞாபகம் செய்ய வேண்டும், உன்னிடத்திலே துவாவும் செய்ய வேண்டும். 2க்கும் பொருத்தமா எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லிக் கொடு அல்லாஹ்னு கேட்டாங்க. யார் கேட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க நமக்கு. அல்லாஹ் சொன்னா, மூசா நீங்க எப்பவுமே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மூசான்னு சொன்னான் அல்லாஹ். நல்லா கவனிங்க. மூசா கேட்டது என்ன? உன்னிடத்திலே உன்னை ஞாபகம் செய்வதற்கும் உன்னிடத்திலே என் கோரிக்கைகளை கேட்பதற்கும் துவா செய்வதற்குமான ஒரு வார்த்தை. அப்ப அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி கொடுத்தான். விளங்குங்களா ஜி? இந்த ஹதீஸ் நஸஈல வருது, இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல வருது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால யா ரப்பி, என் ரப்பே, அல்லிம்னி ஷையன், எனக்கு ஒரு வஸ்துவை சொல்லிக் கொடு, அது குறுக்க பிஹி வ அதுஊக பிஹி, அதை கொண்டு உன்னை நான் திக்ரும் செய்வேன், அதை கொண்டு உன்னை நான் துஆவும் செய்வேன். கால குல் யா மூசா லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கால யா ரப்பி குல்லு இபாதுக்கு யகூல் ஹாதா, எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. குல்லு இபாதுக்கு, எல்லா அடியார்களும் முஸ்லிமா மூமினா பிறந்த அத்தனை பேர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு விசேஷமா ஃபெஸலா ஒரு சொல்லிக் கொடு அல்லாஹ். இன்னமா உரீது ஷையன் தஹுசுனி பிஹி, யாருக்கும் இல்லாம விசேஷமா ஃபெஸல் கலிமா, அது எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். விளங்குங்களா? நான் கேட்டோன்னு நீ கொடுத்துடணும். அந்த மாதிரி எனக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன், ஹார்ட் லிங்கா. என்ன சொல்றாங்க? ஒரு பிரதமர் பேசிக்குவாங்க, ஹார்ட் லிங்க், அதாவது டைரக்டா போன் பேசிக்குவார். அந்த மாதிரி எனக்கும் உனக்கும் டைரக்டா பேசணும். அந்த மாதிரி ஒரு லிங்க் எனக்கு சொல்லிக் கொடு.
அப்படின்னு கேட்டான். இப்போ நீ பிரதமர்கிட்ட பேச முடியுமா? நம்பர் சொல்லுங்க, போட்டோன்னு எடுக்கணும். அவர் ஹலோ நான் தான் பிரதமர் பேச, என்ன சார் வேணும்? அதெல்லாம் நடக்குமா? முதலமைச்சர் பேச முடியுமா? கவுன்சிலர்கிட்ட பேச முடியாது. எம்எல்ஏ பேச முடியுமா? எம்பிட்டு பேச முடியுமா? நினைச்சுங்களா? அதெல்லாம் நடக்காது. அவங்க ஃபோன் நம்பர் நமக்கு அவங்க பிவிக்கு தான் தெரியும். அவங்க பிவி திட்டுறதுக்கு எப்போதாவது ஃபோன் போட்டு வாங்கிட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்குவாங்க. நமக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நேரடியாக அல்லாட்ட நீ பேசுறதுக்கு ஒரு நம்பர் எனக்கு சொல்லலான்னு கேட்குறாங்க. யாரு? நான் உன்னிடத்தில் எனக்குன்னு விசேஷமா இருக்கணும், மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் அந்த மாதிரி ஒன்று சொல்லி கொடுன்னு கேட்டேன். நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற ரப்பே அப்படின்னு கேட்டான். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை அது எல்லாரும் தான் சொல்ற, விசேஷம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான். அதற்கு அல்லாஹ் சொன்னான், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொன்ன கால யா மூசா, மூசாவே லவ் அன்ன அஹ்ல ஸமாஇ ஸபஇ வல் அர்தீன ஸபஇ ஃபீ கஃபத்தின், தராசு தட்டிலே ஒரு தட்டிலே வானம் பூமி, வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேரையுமே வச்சு ஒன்னு எண்ணி சேர்த்து உட்கார வச்சு, வலா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ கஃபத்தின், லா இலாஹ இல்லல்லாஹ்வை மட்டும் ஒரு தட்டிலே வைத்தால் மாலத் பிஹிம் லா இலாஹ இல்லல்லாஹ், அத்தனை பேரையும் சாப்பிட்டு தூக்கி லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர். வானத்தை 7 வானம், சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகம், இது இந்த கேலக்சி, நட்சத்திர கூட்டங்கள் மண்டலங்கள் எல்லாம் சொல்றான் பாத்தீங்களா, வானலோகம் அவ்வளவையும் தூக்கி இந்த பூமி எல்லாத்தையும் உட்கார வச்சு, மலைகளை இமயமலை அந்த மலை எல்லா மலையும் எல்லாத்தையும் மொத்தமா உட்கார வச்சு, எதுவுமே பாக்கி இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டிலே வைத்தால் ஒட்டு மொத்தத்தையுமே லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்கி சாப்பிட்டுட்டான். மாலத் பிஹிம், அவ்வளவு பேரையுமே அது தள்ளிவிடும், அவ்வளவு வலிமை மிக்கது லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒட்டு மொத்தத்தை விட பெருசு லா இலாஹ இல்லல்லாஹ். வானத்தை விட பெருசு எதுங்க? பூமியை விட பெருசு, சூரியனை விட பெருசு, சந்திரனை விட பெருசு, இமயமலை விட பெருசு, என்னை விட பெருசு, உங்களை விட பெருசு, உலகத்துல அத்தனை வஸ்துவோட பெருசு, அத்தனை விட பெருசு எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். எதை விட பெருசு? உலகத்துல எல்லா ஆட்சியால விட பெருசு. நீ ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவு விசேஷமானது? நீ அதை அல்லாஹ் உன் கையில கொடுத்துருக்கான், அதை வாங்கி செத்தவன் கையில வெத்தலை பா கொடுத்துன்னு தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னத்தப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நாம உழைச்சா தான் 100 ரூபாய் காசு கொடுக்குறான். என்னத்தப்பட்டு வான பூமி அத்தனை விட பெருசு லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய வசன் என்ன, அதனுடைய கண்ணியம் என்ன, அதன் உயர்வு என்னன்னு விளங்கல இந்த மனுஷன். அல்லாஹ் அக்பர் கபீரா. ஜி இன்னொரு ஹதீஸ் வருது, அதையும் கேட்டுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி இன்னும் அந்த விஷயம் நான் இன்னும் குறுக்கால போயிட்டு இருக்கு. அங்க நிக்குது எங்க விஷயம், எங்க ஆரம்பிச்சதுவா? தொழுகைக்கு பின்னாடி ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன் ராஃபியா கேட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு நடுவில் பேசிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு பின்னாடி ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம்? பாவமா செஞ்சோம், பாவம் செஞ்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம். ஓகே, ஒருத்தர் பொலையர்னு அரைஞ்சிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி திரும்பி அடி வாங்கிக்கணும். அப்ப அங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ் மன்னிச்சுக்குவான். நீ ஓங்கி ஒருத்தர் பொலையர்னு அற விட்டா 2 பாவம் செஞ்சிருக்கிற. ஒண்ணு என்ன? அவனை அடிச்சது, அவனுக்கு வேதனை கொடுத்தது. அடிக்க வேண்டாம்னு அல்லாஹ் சொல்லி உத்தரவு போட்டானே, அதுக்கு மாறி செஞ்சிருக்கு. அதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ். எதுக்கு? அல்லாஹ்வுக்கு மாறி செஞ்சியே, அதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவனை ஓங்கி அடிச்சு இவன் மனசை வருத்தப்படுத்தின, இதுக்கு திருப்பி கணத்துல அடிக்க வாங்கிக்கணும். தம்பி திரும்பி அடிப்பா அப்படின்னு அடி வாங்கிட்டு நல்லா அவன்கிட்ட மன்னிப்பிக்கணும். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நல்லா மன்னிப்பான். நல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா எல்லா பத்தியும் மன்னிச்சிருவானா? மூக்கை உடைச்சிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதெல்லாம் செல்ல பை அப்படிலாம் செய்ய முடியாது. சரி, பாவம் செஞ்சா இஸ்திக்ஃபார். ஜி தொழுதுட்டு ஏன் இஸ்திக்ஃபார்னு கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நடுவில் 2 வார்த்தை நம்ம பேசிக்குவோம். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸும் வருது, அதையும் கேட்டுங்க. மறுமை நாள்ல ஒரு அடியான் அல்லாஹ் இடத்திலே வருவான். ஒவ்வொருத்தருக்கும் எடை தராசுல நன்மையும் தீமையும் எடை போடப்படும். வாழ்நாள்லாம் செய்த நன்மை ஒரு தட்டிலே, அவன் வாழ்நாள்தான் செய்த பாவங்கள் ஒரு தட்டிலே வைத்து எடை போடப்படும். நன்மை மிகைத்திருந்தால் சொர்க்கம் அனுப்பப்படும்,
பாவம் மிகைத்திருந்தால் எவ்வளவு மிகச்சிருக்கோ அவ்வளவு நாள் நரகத்துக்கு போகணும். அதற்கு பின்பு அல்லாஹ் நாடினால் மீண்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடும். முஸ்லிம் மூமினா இருந்தால், கல்புல கொஞ்சமாவது ஈமான் இருந்துச்சுன்னா. ஈமான் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல இல்லைன்னா ஹாலிதீன ஃபீஹா, நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள், சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஆச்சா, ஒரு அடியானை சொர்க்கத்துக்கு, ஒரு அடியானை மஹ்ஷர்ல எடை போடுவதற்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்டா அவன் பட்டோலையை பார்க்கறான், நன்மையும் தீமையும் கலந்து இருக்கணும்ல. என்னவா இப்ப காலையில பஞ்சு தோல்விங்கல்ல, தோல்விருப்பான் ஒருத்தன், நடுவில் வாக்கிங் போயிருப்பான், ஒரு 10 பேரை பார்த்துருப்பான், அப்புறம் வீட்டில் வந்து துஹா தோல்விருப்பான், அப்புறம் 2 பேரை பத்தி பேசியிருப்பான், அப்புறம் வந்து யாருக்கோ ஒரு வடை வாங்கி கொடுத்துருப்பான், தர்மம் செஞ்சிருப்பான், அப்புறம் யாராவது திட்டிருப்பான். இப்ப நன்மையும் தீமையும் கலந்து இருக்கு மனுஷன் ஒரு நாள்ல. ஆனா அவன் பட்டோலையில 99 பட்டோலை வெறும் பாவம் தான், நன்மையே கிடையாது. 99 பட்டோலைகள் வெறும் பாவ மூட்டையா இருக்கு, நன்மையே கிடையாது. இப்ப அவன் பட்டோலை எடை போடுவதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார். இப்ப அவன் சொன்னான் எடை வேற போடணுமா, இதை நன்மையே காணா எங்கேயுமே, இதை பார்த்தாலே தெரியுது எடை போறதான் விளைஞ்சுங்களா. அதனால அவன் முழிக்கிறான், இது எடை போட்டு என்ன செய்யறது, வெறும் பாவம் தான் இருக்கு, நன்மையே ஒன்னையுமே காணாம். இப்ப இதுக்கு போய் எடை போடாமே தெரிஞ்ச பட்சி தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஹதீஸ் வருது, இந்த ஹதீஸ் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. ஜி சஹீஹ் திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது. இன்னல்லாஹ் சயுஹல்லிசு ரஜுலன் மின் உம்மத்தி அலா ரூஸில் ஹலாயிகி யௌமல் கியாமா. கியாம நாள்ல எல்லாரும் முன்னாடியும் அல்லாஹ் தஆலா எனது உம்மத்தில் ஒரு மனிதனை கூப்பிடுவான். வபா வந்துரும். ஃபயன்ஷுரு அலைஹி 99 சிஜில்லி, அவனுக்கு முன்னால் 99 பட்டோலைகளை விரித்து வைக்கப்படும். பாரு, எல்லாம் நீ செஞ்சுட்டான், ஏதாவது உடுபட்டிருக்கா பாருங்க, சின்னது எழுதப்பட்டிருக்கு. எவனை திட்டினது, அவனை பழிச்சது, கண்ணடிச்சது, அவனை பார்த்து அவனை கேவலமா நினைச்சது, என்ன மிகப்பெரிய பட்டோலை எங்க இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பட்டோலைங்க, எத்தனை, ஒன்னு எவ்வளவு பெருசு, ஜோப்ல வச்சுக்கிற மாதிரியா. அந்த பெருமானா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு சிஜில்லின் மிஸ்ல மத்தில் பஸர், ஒவ்வொரு ஏடும் கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் அவ்வளோ பெருசு புக்கு, 99 புக்கு, அத்தனை பாவம். சும்ம யகூலு அதன்கிரு மின் ஹாதா ஷையா, அந்த மனிதனிடத்திலே கேட்கப்படும், மனுஷா இத்தனை நீ செஞ்ச பாவம் தான், இதில் ஏதேனும் ஒரு பாவத்தையாவது நீ இல்லை என்று மறுக்கிறாயா அப்படின்னு எட்டி பார்த்தான். எல்லாம் டேட் வாரியா டைம் வாரியா போட்டிருக்கு. 11/7/2024 மாலை 6:30 மணி 7 நிமிஷம் 7 வினாடில இந்த பொம்பளை நீ பார்த்த, கரெக்டா இருக்கு. எதுவாவது ஒண்ணு டைம் படி டேட் படி வினாடி தவறாம குறிச்சிருக்கு. எதையாவது நீ மறுக்க முடியுமா என்று கேட்கப்படும். அதுன்கிரு மின் ஹாதா ஷையன், நீ ஏதாவது மறுக்கிறையா, பார்த்துட்டான், இல்லவே இல்லை, மறுக்கவே முடியாது. அடுத்த அல்ல கேட்டான், அலமக கதபத்தி அல் ஹாஃபிதுன், இல்ல என்னுடைய மலக்குகள், பட்டோலை எழுதக்கூடிய மலக்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதி வச்சு உனக்கு அநியாயம் பண்ணிருக்காங்களா, நீ செய்யாது செஞ்சதாக எது எழுதி, அல்ல ஒண்ணு செஞ்சா 2 எழுதி வச்சிருக்கிறாங்களா என்று கேட்டார். யகூலு லா யா ரப்பி, இல்லையே ரப்பை, தேடி பார்த்தேன், எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கு, வேலையை கரெக்டா செஞ்சிருக்க, கம்ப்யூட்டர் கூட செய்யாது, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்க. அப்ப அல்லாஹ் அண்டாவது கேட்பான், அல்லாஹ் கேட்பான், அஃபலக உதுருன், ஏதாவது சாக்கு போக்கு இருக்குதா உன்ட்ட, தெரியாம செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ரப்பே கீபத்து பேச தப்புன்னு தெரியல, அடுத்தவங்களை பத்தி பேசினா பாவம்னு தெரியல, நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கலான்னு ஏதாவது சாக்கு போக்கு இருக்கா அவன்கிட்ட சொல்றதுக்கு என்று கேட்டான். யா ரப்பி, என்று எந்த சாக்கும் இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுதான் செஞ்சேன். யாருக்கு தெரியாது கீபத்து தப்புன்னு, அடுத்தவர்களை பத்தி கீபத்து பேசுறது தப்பு அப்படி யாருக்கு தெரியாது, தெரியாது கேட்டுங்க, நல்லா தெரியும். எனவே பிறரை பற்றி தப்பாக பேசுறது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சுதான் பேசணும். கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு யாருக்கு தெரியாது.
ஒரு மூமின்ட்ட சண்டை போடுறது தப்பு. ஒரு மூமினும் பேசாம இருந்தால் மாபெரும் தப்பு. ஒரு மூமின் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்னம்மா பெரியம்மா பக்கத்து வீட்டுக்கார யாரா இருந்தாலும் சரி, நீ பேசாமல் 3 நாள் வரைக்கும் இருந்தா அல்லாஹ் அவகாசம் தர்றானா, சரி சேர்ந்துக்குவான், சரி பேசிக்குவான், சரி பேசிக்குவான். 3 நாள் வரைக்கும் 72 hours. 3 நாள் வரைக்கும் நீ பேசல, அதுக்கு மேலேயும் பேசலன்னா ரஹமத்துடைய மலக்கு உன்ட்ட வராமல தடுத்துறான். நீ என்னதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறவே முடியாது. ரஹமத்துடைய மலக்குல வர மாட்டாங்க. உங்கள்ட்ட சம்பாதிப்ப காசு வரும், வேற பக்கம் போயிடும். ரொம்ப பேர் ஹசரத் ரொம்ப சம்பாதிக்கிறது நிக்க மாட்டேங்குது. எப்படி நிக்கும்? அண்ணன்ட சண்டை, தம்பிகிட்ட சண்டை, பெரிய தடை சண்டை, சின்ன தடை சண்டை, ஊரே சண்டை. சண்டை லிஸ்ட் தனியா வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் நீ பேசாமல் இருந்தாலும் 3 நாளைக்கு மேல அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு நீ பேசாம இருந்தா ரஹமத்துடைய மலக்கள் வரதை நிப்பாட்டிடுறான். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எல்லார் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறானே, பராத்துடைய அன்னைக்கு எல்லார் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறானே, அன்னைக்கு கூட இவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லையா? அல்லாஹு அக்பர். இது நம்ம சின்னதுன்னு நினைக்கிறோம். இல்ல, சின்ன விஷயம் நினைச்சுக்கிறோம். படா உங்களோட டூ பேச மாட்டேன். படா இது டூவா, இது எப்படியா, இது டூ பழம், இது பழமா, சரி போட உங்களோட டூ டூ விட்டுறது பேசுறதே கிடையாது. சில பேர் நான் செத்தா ஜனாசா கூட வராதுடா, நீ கபர் அடக்கிற மாதிரி நீச்சிட்டு போறேன். ஏன் ஜனாசாவுக்கு செத்தா கபர்ல கல்ல ஜனாசா கூட வர மாட்டேன், அடங்கிட்டு போயிடுவாங்க வந்து மிதிக்கிறேன். வந்துட்டான் இவன் திருப்பி பேசுறான். தேவையா? நீ ஒரே ஒரு மூமினிடத்துல நீ பேசாவிட்டாலும் நீ இவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன் நீ சொல்ற. ஏ சேகரன், ஓ மூஞ்சில அல்லாஹ் முழிக்க மாட்டேன்ட்டான். துனியாவிலே ஒண்ணு மூஞ்சில முழிக்க மாட்டான், ஆகிரத்திலே முழிக்க மாட்டான். ஜி சாதாரண விஷயம் நினைச்சோம். அஃபலக உஸுருன் அல்லாஹ் கேக்குறான், ஏதாவது சாக்கு போக்கு இருக்கா? அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன், இத பாவம் என்ற எண்ணமே இல்லாம செஞ்சுட்டேன்னு ஏதாவது சாக்கு போக்கு இருக்கா? ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரியும். எல்லா ஆலிம்ஷாக்கள் பயான்ல கேட்டு சொல்லி கேட்டு தப்பு என்று தெரிந்துதான் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். வா வா ஃபயகூலு லா யா ரபி ஃபயகூலு பலா இன்ன லக இந்தனா ஹஸனத்தன். அப்ப அவன் முடிஞ்சு போச்சு கதை. நன்மையே எதுவுமே இல்லை, வெறும் பாவம் மூட்டை தான் இருக்குது, நிச்சயமா நம்ம நரகம்தான் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் தஆலா, அடியானே நீ கவலைப்படாத, இன்ன லக இந்தனா ஹஸனத்தன், நீ செஞ்ச ஒரே ஒரு நன்மை என்கிட்ட நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னான். ஃபைன்னோ லா துல்ம அலைக்கல் யௌம், இன்றைய நாளிலே உனக்கு எந்த அநீதியும் செய்யப்படாது. ஃபயஹ்ருஜு பிதாகத்தன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே ஒரு பேப்பரை எடுத்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதை கொண்டு போய் இடையில இந்த பக்கம் வை, 99 ஏடு கண்ணு கெட்டின வரைக்கும் அது தராசுல ஒரு பக்கம், தராசுல இன்னொரு பக்கம் இந்த சீட்டை கொண்டு போய் வை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். ஃபயகூலு, அல்லாஹ் சொல்லுவான், உஹ்துர் வஸனக ஃபயகூலு யா ரப்பி மா ஹாதிஹில் பிதாகத்து மா ஹாதிஹி சிஜில்லாத், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இவ்வளவு பெரிய ஏடுகள் இருக்க, இவ்வளவு சீட்டு துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பே, இது எந்த மூலைக்கு அது எந்த மூலைக்கு? வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கு வித்தியாசம். அது இமயமலைனா இது சின்ன ஒரு கடுகு பெருசுக்கு தான் இருக்குது. இது எப்படி ரப்பே போதும் என்று இவன் சொன்னான் அல்லாட்ட. மறுமையில பேச்சுவார்த்தை நடக்குது பாய், நான் அங்க நடக்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே யாரும் பேசுறா? அல்லாவும் அடியானும் பேசுறான். அல்லாஹ் பேசுறான், அடியான் பேச சொல்றான். யா ரப்பே, ரப்பே அது அவ்வளவு பெருசு இருக்குது, இத்தினோடு சீட் இருக்குது, எப்படி ரப்பே பத்தும் என்று இவன் கேட்டான். ஃபகால ஃபஇன்னக லா துதுலம், நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய் தம்பி, கொண்டு போய் வச்சு பாரு வளைஞ்சுங்களா அப்படின்னா அது அப்படியே அவ்வளோ மூட்டை பாவங்கள் 99 மூட்டை ஏறி அப்படி கிணத்துக்கிட்டு நிக்குது, ஆடிக்கிட்டு நிக்குது. இது லேசா இருக்குது இந்த தட்டு, இதை கொண்டு போய் வச்சான். ஃபதூதஉ சிஜில்லாத்து ஃபீ கஃபத்தின், அவ்வளவு பாவங்கள் ஏடுகளும் ஒரு தட்டிலே வைக்கப்பட்டது. வல் பிதாகத்து ஃபீ கஃபத்தின், இந்த சீட்டு ஒரு தட்டிலே வைக்கப்பட்டது. ஃபதாஷத்தி சிஜில்லாத்து வஸக்லத்தில் பிதாகத்து, அந்த ஒட்டுமொத்த ஏடுகளும் லேசாகி விட்டன, இந்த பேப்பர் துண்டு சீட்டு கனமாகி விட்டது.
என்னடா எட்டி பார்த்தான் அவன் பேப்பரை திறந்து பார்த்தா அதில் எழுதப்பட்டிருந்தது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எழுதிருச்சு. அப்பதான் சொல்லுவானா வலா யஸ்குலு மா இஸ்மில்லாஹி ஷைஉன், அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பெயருக்கு முன்னாடி ஒட்டுமொத்த வானபூமி எதுக்குமே சமமாகாதுன்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் அவளையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. எப்படிக்கு தூக்கி சாப்பிட்டுச்சு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன சொன்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. ஏன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் வணக்க தகுதி இல்லை என்று சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. நம்முடைய தேவைகள் இப்ப மஹ்ஷரில் பிரதான தேவை என்ன? மன்னிப்பு. இந்த எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக மன்னித்து நம்மை தூய்மையாகி சொர்க்கத்துக்கு கொண்டு போவன் யாருமே இல்லை. அந்த அர்த்தம் உள்ள இருக்குது. இதுக்குள்ள கலிமாவுக்குள்ள 99 மூட்டை பாவத்தை மன்னித்தல் அல்லாஹ்வுக்கு லேசு. பாவம் பெரிய பாவம் தான் பை. அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு முன்னோக்கி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பெருசு என்ன சின்னது என்ன எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் அவனுடைய மன்னிப்பு என்ற வெள்ளம் அணை உடைத்து வந்து விட்டால் என்ன பை எல்லாம் போயிடும். துனியாவுடைய வெள்ளம் வந்து கார்லாம் அடிச்சுட்டு போகுது, லாரிலாம் அடிச்சுட்டு போகுது, பஸ்லாம் அடிச்சுட்டு போகுது. துனியாவுடைய வெள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்ற வெள்ளம் வந்தால் அத்தனை பேருடைய பாவத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அது அவ்வளவு. இன்னல் கபாயிர ஃபில் உஃப்ரானி கல்லமி யா நஃப்ஸி லா தக்னதி மின் ஸல்லத்தின் அதுமன். நஃப்ஸே இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோமே, அல்லாஹ்க்குள்ள மாறு செஞ்சிட்டோமே, இவ்வளவு காலம் தொழுகையை விட்டுட்டோமே, இவ்வளவு காலம் நமக்கு தப்பா நடந்துட்டோமே, நம்மளையுமா அல்லாஹ் மன்னிப்பான் என்று நீ மனதிலே வருத்தப்படாதே. யா நஃப்ஸி லா தக்னதி மின் ஸல்லத்தின் அதுமன் இன்னல் கபாயிர ஃபில் குஃப்ரானி கல்லமி. நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் உலகத்திலே இவனோட அதிகமா பாவம் செஞ்சவன் யாரும் இல்லை என்ற அளவுக்கு நீ பாவம் செய்திருந்தாலும் கூட தம்பி கடைசியில அவ்வளவு பாவம் நீ செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத்துக்கு முன்னாடி வைத்தால் கடலுக்கு முன்னாடி கடுகு வச்ச மாதிரி தான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அவ்வளவு பெருசு. அவ்வளவு பேருடைய பாவத்தை மூட்டை கட்டி நீ வச்சாலும் இமயமலைக்கு முன்னாடி கொண்டு போய் கடுகு வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு பெருசு, அவ்வளவு விசாலமானது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத். 99 ஏடு என்ன இதை விட பெருசா வந்திருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் அதை விட பெருசுட்டாங்க சொன்னாங்க. ரஞ்சபை அவ்வளவையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. எது? ஏன் இவ்வளவு பாவங்களை விடவும் இவ்வளவு பாவங்களையும் மன்னித்து நம்மை கருணை காட்டி நமக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்பவன் வேறு யாருமே இல்லை. அந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கு. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் தைரியமா சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இரு. நீ அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறதுக்கு தான் சிறந்த வழி. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இது தர்றவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ மனசுல வச்சு லா இலாஹ சொல்லிட்டே இருக்கு. நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறவன் அவனை தவிர யாரும். லா இலாஹ இல்லல்லாஹ். மூசா என்ன சொன்னாங்க? ரப்பே, உன்னை நான் விசேஷமாக அழைப்பதற்கு எனக்கு ஒரு இடம் வேணும். நான் துஆ செய்வதற்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுன்னு கேட்டாங்க. zikr செய்வதற்கும் துஆ செய்வதற்கும் இரண்டுக்குமே பொருத்தமான வார்த்தை எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். பிடிச்சுங்க, கெட்டியா பிடிச்சுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ். விளஞ்சா இல்லையா பை? இப்ப வருவோம் ராஃபி மூலா பிரச்சனைக்கு. உங்க பிரச்சனை சொல்லுங்க போலாம். என்ன பிரச்சனை? முடிவு கண்டுச்சா? ஜி ஜி ஏவா கோச்சிட்டு போறீங்க? வாங்க சொல்லுங்க. சமோசா வச்சதுக்கா வடை என்ன கொண்டு வந்தாங்க? பஜ்ஜியா? சரி இல்லப்பா, பஜ்ஜி கொண்டு வந்தாங்களே, அதை வந்து நான் சொன்னேன் ஒரு போயிட்டு அது ஆறி போயிடுச்சுன்னா அப்புறமேல
அப்படி சாப்பிட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆறி போனா உள்ள போயிடும். சரி போயிட்டோம். விளைஞ்சா இல்ல பை. ஏன் பின்ன வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா, தொழுது முடிச்ச உடனே கல்போட பெருமை வரும். நான் அல்லாஹ்வுக்கு தொழுதேன் அப்படின்னு. ரப்பே நான் தொழுல அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீ தான் என்னை தொழுக வச்சேன்னு அர்த்தம். நான் தொழுதுட்டேன். சில பேர் தொழுது முடிச்ச உடனே பார்க்குறான், திரும்பி பார்க்கறது பள்ளிவாசல்ல 8 பேர் தான் நிற்கிறான் ஃபஜ்ரி. இந்த தெருவுலயே 80 வீடு இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாலும் 80 பேர் வந்திருக்கலாம். ஒரு பையன் வந்தானா திருட்டு பயலோட நல்லா நைட்டு சிக்கன் பிரியாணி தின்னுட்டு விளைஞ்சுக்கலாம். நைட்டில் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு படுத்து தூங்குறான் காலை 8 மணி வரைக்கும். ஒரு பயலுக்கு தொழுகக்கூடிய திறமை இருக்கா? நான் தான் தொழுதேன். நான் இன்னைக்கு இந்த மஹல்லாலே நம்ம தான் இங்கே அவுலியா, அடுத்த தர்கா நமக்கு தான் கட்டணும் அப்படியே சொல்றான். நான் மூத்தாப்புறம் தர்கா தான் கட்டணும், நான் தான் இந்த மஹல்லாலே அவுலியா. ஒரு தொழுதோடனே ஒரு அவுலியா வேறுவார். ரொம்ப பேருக்கு நினைப்பு அப்படி. பை நீ தொழுதுதான் என்ன சொல்லணும், அழுவணும். தொழுது முடிச்சுன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய எத்தனையோ நல்லடியார்களை தொழாமல் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்க என்னை மாதிரி பாவிய நீ ரப்பே உன் தர்பாருக்கு உன் பள்ளிவாசலுக்கு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு தொழுக வச்சைய ரப்பே. நான் எங்க தொழுதேன்? நான் தொழுகல, நீ தான் என்னை தொழுக வச்ச. நான் பெரிய ஆளா போயிட்டேன்னு மனசுல என்ன வருமே அதை மன்னிச்சுக்கல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை பெரிய ஆளுகிறக்காண்டு இல்ல, தொழுகை நல்ல காரியம் தான். அதை நான் செஞ்சேன்னு கல்புல சைத்தான் என்னத்து போடுவான். அதுக்கு பேர் உஜுபுன்னு பேர், தற்பெருமை வந்துடும். தற்பெருமை என்ன தெரியுமா செய்யும்? ஒரு நல்ல காரியங்கள்லாம் அழிச்சிடும். ஒரு பிச்சைக்காரன் போறான், 10 ரூபா கொடுத்துருவார். போய் பாக்குறாரு, எவனும் கொடுக்கல. நான் தான் 10 ரூபா கொடுத்தேன். எவன் கொடுத்தான்? எல்லாம் கஞ்ச பிசினாரிங்க. நம்மள மாதிரி கொடை வள்ளல் இன்னைக்கு இந்த மஹல்லாவிலே திருச்சியிலே கிடையாது. 10 ரூபா கொடுத்துட்டு அப்ப என்ன செய்யுங்க? 10 ரூபா கொடுத்து என்ன சொல்லுங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பே, நான் கொடுக்கல, நீ தான் கொடுக்க வச்சு. இந்த 10 ரூபாவும் ஒன்று தான். கொடுக்கணும்னு என்ன வந்துச்சே அதுவும் நீ தான். ஒமா தஷாவுன்னு இல்லா இயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் நீங்கள் எதையும் நாடவே முடியாதுன்ட்டாங்க. கொடுக்கறதுக்கு கையில சக்தி வேணுமே, அதையும் நீ தான் கொடுத்த. ஜி சரி, காசு இருக்குது, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, கையில சக்தி இருக்கு, பிச்சைக்காரன் வேணுமே வாங்குறதுக்கு, அதுவும் நீ தான் கொடுத்த. இப்போ கியாமத்து நாள்ல சில பெருமானம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து நெருங்கக்கூடிய நேரத்தில் போய் பார்த்தா இவன் மூட்டை தூக்கிட்டு சுத்துவான் ஜக்காத் வாங்குறதுக்கு. நீங்க ஜக்காத்து காசு 1 லட்சம் ரூபா இருக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பான். போயா 8.5 லட்சம் வச்சிருக்கேன், உனக்கு வேணுமா? கொடுக்கு வாங்க ஆள் இல்லை. ஒரு காலம் வரும் இவன் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு சுத்துவான், வாங்க ஆள் இருக்காதுட்டாங்க சொன்னாங்க. அப்ப எங்க போய் கொடுப்ப? எவன்கிட்ட கொடுப்பாங்க? போய் எவன் சொல்லுவான் கொடை வரலன்னு? எவன்கிட்டயாவது போய் சார் 1 லட்சம் ரூபா இருக்கு வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு போட. பிச்சைக்கார புத்தி. நான் 10 லட்சம் சுத்திட்டு இருக்கிற 10 நாளா பிச்சைக்கார உளுத்திட்டு வந்துட்டா. போடா உனக்கு வேணுமா காசு வாங்கிக்க, இந்த நீ வாங்கிக்க. ஐயோ வேணாங்க சார். அந்த காலம் இப்ப நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய நேசத்துக்குரிய நண்பர்களுக்கு நான் சொல்றது, வார வாரம் ஜும்மா தொழுக போறீங்க இல்லையா, எதுவாவது ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. முடிந்தால் ஒரு புரோட்டா போட்டலாம், ஒரு பிரியாணி போட்டலாம், கடையில் 50 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் யாராவது கொடுங்க. ஒரு முடிஞ்ச 2 வாங்க, 3 வாங்க. வசதி கம்மியாக இருந்தால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் 4 பாக்கெட் வாங்கி 5 ரூபா பிஸ்கட் போய் இந்த முன்னாடி உட்காந்துருப்பாங்களே பள்ளிவாசம் முன்னாடி, அவங்களுக்கு கொடு. கொடுத்துட்டு உள்ள போ. அதாவது தொழுதுட்டு வந்து கொடுக்கறது இல்லை, கொடுத்துட்டு உள்ள போகணும். அல்லாட்ட போய் அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம துவாவை கேட்பான். அந்த 2 பேருடைய கல்வை சந்தோஷப்படுத்தியாச்சு இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு சோறு போட்டாச்சு, ரப்பே அல்லாஹ் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். அப்படி செய்யுங்கன்னு எல்லாத்தையும் சொல்றது. மெட்ராஸ்ல அபூபக்கர் மௌலான்னு இருந்தாங்க. அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷமெல்லாம் ஜும்மா தொழுகும் போது 5 பிரியாணி பொட்டலம் வாங்கிக்குவாங்க. போற வழியில கடையில் ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ரெடியாக வச்சிருப்பாங்க. போகும்போது பள்ளிவாசல் வாசல் யார் இருக்காங்களோ 5 பேர் கொடுத்துறாரு. தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்க. விசா வந்து கத்தாருக்கு போயிட்டாங்க, அந்த ஐடி வேலை போயிட்டாங்க.
அங்கே போனாலும் அவங்க சின்ன வந்தா ஜும்மா யாருக்காவது நம்ம கொண்டு போய் கொடுக்கலாமே, அங்கே வருஷமெல்லாம் கொடுத்தோம், யாராவது முசாபர் கொடுக்கலாமே தேடி பார்த்தா ஒரு முசாபர் இல்லை. நம்ம பள்ளிவாச வாசல் ஐயா ஐயா நிற்கிறாங்களே, அங்கே பள்ளிவாச வாசல் யாருமே இல்லை. இதோ கொண்டு கொடுக்குறது எவன்கிட்ட போய் பொலர் அற விட்டான்னா வாங்க வண்டியாடான்னு. சரி என்னடா செய்யணும் தேடி பார்த்துருக்காங்க, இந்த பிரியாணி பொட்டலம் கிடைக்கல, சவரமா கிடைச்சு 2 பாக்கெட் வாங்கிட்டாங்க. யார்கிட்ட கொடுக்கலாம், யாராவது கொஞ்சம் அழுக்கு சட்டை போட்டுருக்காப்பா, எல்லாம் அயன் பண்ணி போட்டுருக்காங்க. இவரு தான் அழுகு சட்டை பார்த்து, இவரை விட எல்லாரும் அயன் பண்ண சட்டை போட்டு எல்லாம். அப்புறம் பார்த்தா ஒருத்தர் மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தாரு. சரி கார் இல்லை, பைக் நடந்து போயிட்டு இருக்காரு. சப்பாடி ஒரு ஆள் கிடைச்சாரு, மெதுவாக கோச்சிக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, கோச்சிக்க மாட்டேங்களா, இந்த கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு கொடுத்தேன், ஹயர் கொடு வாங்கி தரோம். அப்பாடி ரொம்ப சந்தோஷம், வாங்கிட்டாரு அவர். அப்படின்னு 2 வாங்கி கொடுக்கறதுக்கு படாத பாட்டு பட்டேன். என்னமான வாங்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற இப்பவே வந்துருச்சு பாருங்க. ஒரு நேரம் வரும் நீ ஜகாத்து கொடுக்க தேடி அலைவ ஆள் வராது. ஏதோ அல்லாஹ் நம்ம இந்தியா மேல ரொம்ப செஞ்சிருக்கிறோம், பெரிய கருணை புரிஞ்சுக்க, வாங்குறதுக்கு ஆள் இருக்கு பாருங்க. நீ 10 காசு கொடுக்கணும்னு நினைச்சாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஒரு நேரம் வரும் கொடுக்க ஆள் தேடுவாய், ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. துபாயில, கத்தார்ல, ஓமன், பஹ்ரைன், அமெரிக்கா, லண்டன் பிச்சைக்காரன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பிச்சைக்காரன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. லண்டன் பாதிலே நிப்பாட்டிடுறாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு நாட் அலோட். ஒரு காலம் ஒரு இந்தியாவிலே எப்படி ஆயிரும். அப்ப நீ ஜும்மா தொழுகை வரும்போது 10 பேருக்கு 10 ரூபா கொடுக்கான்னு நினைச்ச, 10 ரூபா கொடுத்தா ஓய் அற விட்டுருவான். என்ன பிச்சைக்காரன் நினைச்சா நீ 10 ரூபா கொடுக்க வர்ற, இந்த 100 ரூபா நீ பிடி, அப்படி விடுவான் பை. அப்ப இன்னைக்கு ஒரு 10 ரூபா நீ கொடுத்தேன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை கொடுக்க வச்சான். 100 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்தேன்னா, ஒரு மிஸ்கினுக்கு சோறு போட்டேன்னா அல்லாஹ் போட வச்சான் உன்னைய. இதெல்லாம் விட்டு நான் கொடுத்தேன்னு நினைக்க என்ன நினைப்பு உனக்கு வருது? நான் தொழுதேன், நான் ஹஜ்ஜுக்கு போனேன், நான் உம்ராவுக்கு போனேன், நான் தர்மம் செஞ்சேன், என்னையா பெருமை உள்ள வருது? அதனால சலாம் கொடுத்தவொன்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி நான் இல்லை என்று நீ ஆக்கிக்கோ. முதல்ல உன்னை நீ தூய்மையாக்கிக்கோ ஃபர்ஸ்ட். எப்ப நான் என்று உனக்கு கல்வில வந்துச்சோ, இது நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்னு வந்துச்சோ, அன்னைக்கே நீ அழிஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லாம அன்னை ஆயிஷா நான் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்லவன் எப்ப கெட்டு போறான் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அவன் தன்னை நல்லவன் என்று நினைக்கும் போது. எப்ப கெட்டு போறான் நல்லவன்? நான் நல்லவன் தான். எப்பவுமே எப்படி நினைக்கணும்? யாரெல்லாம் நான் தான் பாவி. இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேர்கள்ல ஆக கடைநிலை பாவி நான் தான் ரப்பே. என் பாவத்துக்கு அளவே இல்லை ரப்பே. அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன், தெரிஞ்சு பாவம் செஞ்சிருக்கேன். என் சின்ன வயசுல நான் செஞ்ச பாவங்களை இந்த ஊர் மக்களுக்கு தெரிந்தாலும் இந்த பள்ளிவாசலுக்கு உள்ள விட மாட்டான். நான் செஞ்ச பாவங்களை உன் சத்தார் என்ற மன்னிப்பு என்கிற அந்த போர்வையை கொண்டு நீ மறைத்து கொண்டாய், மன்னித்து விட்டாய். கருணைமிக்க ரஹ்மானான் இருக்கிற அல்லாஹ் என்னை இந்த முகம் திறந்து நடமாட வச்சேன். நான் செய்த பாவங்களை இந்த மக்களுக்கு நீ வெளிப்படுத்தினால் காரி துப்புவான் என்னை. என் பொஞ்சாதி என்னை புருஷன்னு சொல்ல மாட்டான், தலாக்கு வாங்கிட்டு போயிடும் காசியார்ட்ட போய். எங்க அண்ணன் என்னை தம்பின்னு சொல்ல வைக்கப்படுவான், எங்க அத்தா என்னை பெத்த பையன்னு சொல்ல வைக்கப்படுவார், என் மகன் என்னை தகப்பன்னு சொல்ல வைக்கப்படுவார். ரப்பே அவ்வளவு பெரிய பாவி நான் தான் ரப்பே, என்னை மன்னிச்சிரு அல்லாஹ். இந்த ஊர்லயே ஆக கடைந்தெடுத்த பாவி, கேடுகட்ட பாவி நான் தான். என்னை நீ பள்ளிவாசல் கொண்டு வந்து உட்கார வச்சு அல்லாஹ் கருணை மிக்கவனே, என் பாவங்களின் காரணமாக ஒரு பள்ளி விட்டு துரத்திடாத. இதுதான் நல்லடியார்களின் நிலை. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஒரு செய்தி பார்த்தேன், நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எஜமா அடிக்கடி முரீதுகள், அவங்க முரீதுகள் பல லட்சம் பேர், பாதுஷா மன்னர்லாம் அவங்க முரீது. எஜமா சொல்லுவாங்களா, பிஸ்மில்லா, அடிக்கடி முரீதுகள் சொல்லுவாங்களா, ஏப்பா நான் இந்த ஊர்ல இல்லாம வேற எங்கேயாவது ஊர்ல போய் யார் கண்ணுக்கும் தெரியாம காடுகள், மக்கள் அதிகமாக இல்லாத ஊர்கள், என்னை பத்தி தெரியாத ஊர்கள் போய் மொத்தா போய் அங்கேயே அடக்கம் ஆயிடணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டான், இவ்வளவு பேர் எல்லாரும் என்னை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊர்ல நான் மொத்தா போய் என்னை கபர்ல அடக்கம் பண்ணி நான் செய்த பாவங்கள்ல கபர் என்னை ஏற்றுக்கொள்ளாது, என்னை வெளியே துப்பிருச்சுன்னா ஜனக நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, என்னைய இந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, என்னைய இவ்வளவு நாள் வேஷம் போட்டு தெரிஞ்சா நல்லவன்னு சொல்லி
என்று என்னை மக்கள் நினைக்க மாட்டார், கேவலமாயிருமே அத்தனை பேருக்கு முன்னாடி ரப்பே. அதனால யாரும் கண்காணாத இடத்துல போய் மூத்தா போய் நடக்க மாட்டா போதும். இவ்வளவு நல்லவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே மூத்தா போய் அடக்கம் பண்ணா கபர் துப்பிருச்சுன்னா. ஏன்னா ஹதீஸ்ல வருது, ஒரு பெரிய பாவி இருந்தான் பெருமானார் காலத்துல. அவனை கொண்டு போய் கபர்ல வச்சாங்க. வச்சுட்டு மூடிட்டு வெளியே வந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே கிடக்குறான். ஜனாசா வெளியே கிடக்கும். என்னடா இது, இன்னும் கொஞ்சம் ஆழமா வெட்டி உள்ள கொண்டு வச்சு செங்கல்லாம் அடுக்கி குச்சிலாம் வச்சு நல்லா போட்டு மண்ணை போட்டு மிதி மிதிச்சு மூடிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப வெளியே நிற்குது. பூமி ஏத்துக்கு பூமி பொழந்து வெளியே தள்ளிடுது அவன் ஜனாசா. ரசூலுல்லாஹ் காத்துல நடந்துச்சு. கடைசியா அந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், இவனை கபடு ஏத்துக்க மாட்டேங்குது, ஆகவே இவனை வெளியே உள்ள அடக்கி பிரயோஜனம் இல்லை, 4 தடவை 5 தடவை அடக்கியாச்சுன்னு சொல்லி காலில் கைத்த கட்டி இழுத்துக்கு கொண்டு போய் காட்டுல போட்டான். நாய் நெறி தின்னுட்டு போட்டோம் ஜனாதாவை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். நல்ல பயப்படணும். சதா அல்லாஹின் முன்னால் தலை குனிஞ்சு உட்கார்ந்து ரப்பே என்னை மன்னிச்சது. நாம கல்வியில் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. அதே ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் மாணவர்களோடு இந்த மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு 10 பேர் உட்கார்ந்துருக்கோம், 100 பேர் உட்கார்ந்துருக்கோம், அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றான், வேண்டுமென்னு சில விஷயங்கள் இருப்பான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆலிம்ஷாவை குறை சொன்னா தான் மன சந்தோஷம் வரும். அவங்க சில பேர் இருப்பாங்க ஒரு ஊர்ல, ஏதாவது கிண்டல் பண்ணணும் அப்பதான் மனசு ஒரு சந்தோஷம், இல்லை தூக்கம் வராது அவங்களுக்கு. அப்படி ஒரு விஷமியில ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து, இந்த ஹசன் பஸ்ரி, வெளியில ஒரு சொறி பிடித்த நாய் இருக்கு, அது மேலானதா நீர் மேலானவரா அப்படின்னு கேட்டான். இந்த நாய் இருக்கு, அது சிறந்ததா நீ சிறந்ததா சொல்லுப்பா அப்படின்னு. என்ன சொல்லுங்க போய் எஜமா பயான் செய்றாங்க, மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவன் முரீதுகள்லாம் அடிக்க போய் பிடிக்க போறாங்க. கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய முரீதுகளும் மாணவர்களாக இருப்பாங்கல்ல, உஸ்தாத போய் இந்த மாதிரி கேட்டா இப்ப நம்ம யாரா கேட்டா சொல்றோம் நம்ம, ஏ சார் இந்த நாய் பெருசு, நாய் பெஸ்டா நீங்க பெஸ்டா அப்படி கேட்டையோ, நானே நாயா மாதிரி கொதறண்டா ஒண்ணு, இவனே நாயா மாதிரி கொதறி எடுத்துருவான். நாய் பெருசா நீ கேட்கல, என்னை பார்த்து யாரை பார்த்து கேள்வி கேட்ட, வெறி நாய் பார்த்துக்கிறியா, இப்ப பாரு நேர்ல பாரு, கொதறி எடுத்துருவான் நம்ம ஆளுங்க. எஜமான்ட்ட கேட்கறான், எஜமான் உட்கார்ந்து இருக்காங்க, முரீதுகளை அடிக்க போறாங்க. அவர் என்கிட்ட கேட்டாலும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்களும் அமைதியா உட்காருங்கட்டான். என்ன தம்பி கேட்டேன், நாய் சிறந்ததா நான் சிறந்ததான்னு கேட்டேன். நல்ல கேள்விதான், ஆனா ஒண்ணு பதில் இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் பொருள். மஹ்ஷர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எல்லாருக்கும் தீர்ப்பளிப்பான். ஒருவேளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன் பெரும் கருணையால் இந்த ஹசன் பஸ்ரியை மன்னித்து கருணை காட்டி என் எல்லா பாவங்களையும் பொறுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டால், சொர்க்கத்துக்கு தகுதியான சொல்லிவிட்டால், அப்ப வேண்டுமானால் நான் சொல்லலாம் நான் மேலானவன் இந்த நாயை விட என்று. ஏன் என்றால் நாய்க்கு சொர்க்கம் கிடையாது. இல்லை, அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி, நான் செய்த குற்றங்களுக்காக தண்டித்து நியாயமாய் தீர்ப்பு வழங்கி என்னை நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டால் என்னை விட நாய் மேலானவன். ஏனென்றால் நாய்க்கு நரகமும் கிடையாது, நாய்க்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. நான் நரகத்திற்கு சென்று விட்டால் நான் நாயை விட கேவலம் தான், நாயை விட ஒஸ்ட். நான் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் வேண்டுமானால் சொல்லலாம் நான் நாயை விட மேலானவன் என்று. அதனால கொஞ்சம் பொறு தம்பி, மறுமையில என்னுடைய தீர்ப்பு வழங்கி முடிச்ச பின்னாடி என்ற கேள்வி, இதே கேள்வியை நான் பதில் சொல்றேன்பான்னு சொன்னான். அவன் காலில் விழுந்தான். அப்பா என்ன மாதிரி மகான்ட்டு போய் எவ்வளவு நம்ம கேவலமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு விளைஞ்சபை. அவ்வளோ பெரிய மகான் அவர்கள் அவ்வாறு சொல்கிறார் என்று சொன்னால் நாம என்ன கதி? கல்புல உண்டான பெருமையை எடுத்துடணும் வெளியே. நீ என்னதான் ஊர்ல பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், என்னதான் நீ தொழுதாலும் வணக்க வழிபாடு செய்தாலும் தர்மம் செய்தாலும் ஹஜ்ஜி செய்தாலும் உம்ரா செய்தாலும் எல்லாம் செஞ்சுக்கோ. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு, இந்த ஊர்லேயே ஆக கேவலமானவன், ஆக மாபெரும் பாவி நான் தான், இறைவா என்னை நீ மன்னித்து விடுவாயாக
யா அல்லாஹ் என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக என்று தலை குனிந்து வாழ்வாயாக, நான் இல்லை என்று நீ வாழ்வாயாக, நன்மை செய்தாலும் பயந்து கொண்டிருப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. ஜி எத்தனை மணிக்கு இஷா பாங்க? ஜி பாங்க தொழுகை எத்தனை மணிக்கு? அது கொஞ்சம் பேசலாமா இல்லையா? இன்னும் பேசலாம், பேசலாம். பெருமாள் ஒரு குர்ஆன் ஒரு ஆயத்து, வல்லதீன யூதூன மா அதவ் வ குலூபுஹும் வஜிலா, அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்கள், அவர்கள் உள்ளமோ நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். வல்லதீன யூதூன மா அதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் என்று ஆயத்து. தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்கள், அவர்கள் உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று ஆயத்து. அன்னை ஆயிஷா நாயகர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பாவமெல்லாம் செய்துவிட்டு தவறான காரியங்கள் செய்துவிட்டு இவ்வாறு செய்து விட்டோமே, இதில் அல்லாஹ் மறுமையில் தண்டிப்பானோ என்று பயப்படுகிறார்களே, அவர்களை பற்றி இந்த ஆயத்து இறங்கியதா என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சர்வ சத்தமா சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த ஆயத்து யாருக்கு இறங்கியதுன்னு சொன்னால் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வார்கள், ஆனால் பயந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் இடத்துல, என்னுடைய இந்த நல்ல காரியங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா, இல்லை அல்லாஹ் தன்னுடைய மனதை வருத்தப்படுத்தி அல்லாஹ் என்னை திருப்பி மூஞ்சில எரிஞ்சு விடுவானா. பை ஒரு ஆளுக்கு நீங்க பிஸ்கட் கொடுத்தீங்க, சந்தோஷமா வாங்கிக்குவார், தம்பி இங்க வா, கையில் பிஸ்கட் வச்சு கூப்பிட்டீங்க, வந்தார். ஒரு உதாரணம் சொல்றேன் பை, அல்லாஹ்வுக்கு பொருந்தாது உதாரணம் சொல்றேன். அந்த பையன் கிட்ட வந்தோன்னு ஓங்கி ஒரு அரை விட்டு பொழுது ஒரு அரை விட்டு இந்த பிஸ்கட், அவன் என்ன சொல்லுவான், அதை வாங்கி என்ன மூஞ்சில தூக்கி எடுத்துருவான், போடா பொறுக்கி அரை விட்டு பிஸ்கட் கொடுப்பான் சொல்லுவான்ல. அன்பு பாராட்டி அவன் மேல் மகிழ்ச்சியா இருக்கும் தருணத்தில் கொடுப்பதை கபூல் செய்வான். அவன் மனசை வருத்தப்படுத்தி சஞ்சலப்படுத்தி நாம அவனுக்கு ஒரு தர்றேன்னு சொன்ன ஏற்றுக்கொள்வானா, இது மனுஷ புத்தி. உதாரணம் சொன்னேன் பை, கமாஹக்கு அல்லாஹ்வுக்கு பொருந்தாது. இது போல நீ காலையிலிருந்து அல்லாஹ் வருத்தப்படுத்துற, எத்தனை பொய், எத்தனை கீபத்து, எத்தனை கெட்ட விஷயங்கள், கெட்ட பார்வைகள், கெட்ட செய்திகள் எவ்வளவு ஒன்றில் நிகழ்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மாற்றமான காரியங்கள் செய்துவிட்டு பள்ளிவாசல் துஹர் தொழுதோடு அல்லாஹ் தஆலா அதை தொழுகையை சுருட்டி மூஞ்சில வீசினான். பயம் வரணும், நல்ல காரியங்கள் செய்வார்கள், ஆனால் ரப்பே நீ பொருந்தி கொண்டாயா, இல்லை எம்மேல் நீ வருந்தி கொண்டாயா, இந்த நன்மையை நீ எடுத்துக்கொண்டாயா, இல்லை எடுத்து என் மூஞ்சில வீசி விட்டாயா தெரியல ரப்பே என்று அவர்கள் சதா அல்லாஹ் எடுத்து பயந்து கொண்டிருப்பார், பயந்து கொண்டிருப்பார். என்ன செய்யணும், நன்மையான காரியம் செஞ்சு அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்ற, ரப்பே நீ தொழுக வச்ச மகரிப் தொழுக வச்ச அஸ்தோஃபிருல்லாஹ் மன்னிச்சுக்க ரப்பே, இந்த தொழுகையை நீ ஒரு நான் தொழுகைன்னு சொல்ல முடியாது ரப்பே, ஏதோ முன்னாடி குனிஞ்சே நிமிர்ந்தேன், உன் பள்ளிவாசலுக்கு வந்தேன், அவ்வளவுதான். சஹாபாக்கள் தொழுதார்கள், அப்படி தொழுதா இன்னைக்கு நான் இல்லையே. ஒரே ஒரு தொழுகை அந்த மாதிரி தொழுது பாருங்க, தொழுது காட்ட முடியுமா நம்மளால? ஒரு 2 ரக்காத் தக்பீர் கட்ட சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வின் சிந்தனையிலேயே தொழுதேன், சிந்தனை வேற பக்கம் போகவே இல்லைன்னு ஒரு 2 ரக்காத் தொழ முடியுமா நம்மளால? சஹாபாக்கள் மெய் மறந்து தொழுதார்கள் அல்லாஹ்வின் முன்னால், தன்னிலையை மறந்து தொழுதாங்க. அப்படியே ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருந்தாங்க, அம்பு பாயுது, எதிரிகள் விடக்கூடிய அம்பு முதுகுல வந்து ஏறிடுச்சு, குத்திட்டு நிக்குது, ரத்தம் ஊத்துது, அப்படி தொழுகிறான். 2வது அம்பு விடுறான், அப்பயும் தொழுது. 3வது அம்பு விட்டான், முதுகுல வந்து குத்திட்டு நிக்குது, அப்பயும் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு சத்தம் போட்டான், மற்றவன் எழுப்பினான், தூங்குறவன் எல்லாத்தையும் எழுப்பினான், அவன் ஓடிட்டான். அப்புறமேல அந்த அம்பை பிடிச்சி வெளியிட்டான். அல்லாஹ் அக்பர். தொழுகைக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அம்பு பாய். ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்ல அம்பு பாஞ்சிருச்சு, அதை எடுக்க முடிஞ்சாங்க, வலிக்குது. அவங்க இருக்க, நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், அல்லாஹின் முன்னால் என் மனதை நான் ஈடுபடுத்தி விடுகிறேன், அப்புறம் நீங்க எடுங்கன்னு சொன்னாங்க. தக்பீர் கட்டி நின்றுட்டாங்க. அப்புறம் அந்த முதுகுல இருந்து அந்த அம்பை வெளியே எடுத்தாங்க, வலிக்கவே இல்லை அவங்க, ஏன்னா சிந்தனை முழுசும் வேற பக்கம் போயிடுச்சு. நாம மகரிப் கொசு கடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன்,
டான்ஸ் அடிக்கிறான். என்னடா தொழுகையில் டான்ஸ் அடிச்சு கொசு கட்டிக்கிட்ட ஒரு கொசுக்கு தொழுகையில் டான்ஸ் அடிக்கக்கூடிய நாம என்ன நம்ம தொழுகை என்று எப்படி சொல்றது? அல்லாஹ் தஆலா பாதுகாத்தாலே தவிர தப்பிக்க முடியாது. விளஞ்ச ஆக நல்ல காரியங்கள் செய்துவிட்டும் கூட யா அல்லாஹ் இந்த நல்ல காரியம் செய்யக்கூடிய தௌஃபீக் எனக்கு நீ கொடுத்தாயே என்று அல்லாஹ் முன்னால் அழுகுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? இந்த தொழுகையை எனக்கு நசீபாக்கி இந்த தொழுகையை எனக்கு என் பாக்கியமாக கொடுத்து தொழ வைத்தவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நல்ல காரியம் செஞ்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, பாவ காரியம் செஞ்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. நல்ல காரியம் செஞ்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? 10 ரூபாய் கொடுத்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? லப்பே நான் கொடுக்கல. இந்த 10 ரூபாயை கொடுப்பதற்கு தௌஃபீக் செய்தவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நீ தான் கொடுக்க வச்ச ரப்பே. ஒரு தவறு நடந்துச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. இந்த தவறை விட்டு என்னை மன்னிக்க வைப்பவன், இந்த பாவத்தை இனிமேல் செய்யாமல் பாதுகாப்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம 24 மணி நேரமும் நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். கலிமா சொல்லிட்டு முடிச்சுக்கிறதுக்கு இல்லை. இப்ப தொழுகை எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு? அண்ணா 5 வக்து. 5 வக்து சேர்த்தா எவ்வளவு வரும் மொத்தம்? 1 மணி நேரம் வரும். அவ்வளவுதான். ஜகாத் எப்போ? வருஷம் ஒரு தடவை. ஹஜ் எப்போ? கலிமா எப்ப? கலிமா ஒரு தடவை சொன்னா முடிஞ்சு போச்சு, திரும்ப சொல்ல தேவை. அப்படியா? கலிமா 24 மணி நேரம் வரும். 24 hours நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. லா இலாஹ இல்லல்லாஹ்ல 12 வார்த்தை இருக்கு, 12 எழுத்துக்கள். லாம் அலிஃப் அலிஃப் லாம் எண்ணி பாருங்க எத்தனை இருக்கு. முஹம்மதுர் ரசூல் எத்தனை வார்த்தை? 12 வார்த்தை. மொத்தம் எத்தனை? 24 வார்த்தை. காரணம் 24 மணி நேரமும் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு நொடி கூட நீ மிஞ்சவே கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்லயே மூழ்கி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான், என் தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. தண்ணி எடுத்து கொடுத்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த தண்ணீரை எனக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை. தண்ணீரை குடிப்பதற்கு கூவத்து சக்தி கொடுத்தவன் யாரும் இல்லை. குடித்த தண்ணீரை உள்ளே சென்று செரிமானமாக்கியவன் யாரும் இல்லை. அப்படின்னு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. 24 hours லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இவ்வாறு 24 மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ்விலேயே மூழ்கி நம்மை வாழச் செய்பவன் யாருமே இல்லை. அல்லாஹ் அந்த மாதிரி வாழ தௌஃபீக் செய்வானாக.